ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். விரைவாக அதை தொடங்கணும். அதை தொடங்குகிற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பது எல்லா வரமும் கேட்குறாங்க. அதில் ஒரு பகுதியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக நடத்துவதன் மூலமாகத்தான் இடஒதுக்கீடு பிரச்சனையை, சமூக நீதி பிரச்சனையை முழுமையாக அமல்படுத்த முடியும். இல்லைன்னா உத்தேச அடிப்படையில் ஒதுக்கீடு என்று மேற்கொள்வது சமூக நீதிக்கு புறம்பானது. குறிப்பாக ஒன்றிய அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு, உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்று அறிவித்து அமல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது எந்த வகையில் என்று சொல்ல முடியாது. எந்த அடிப்படையில் 10% ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? எந்த அடிப்படையும் கிடையாது. எந்த அடிப்படையும் மற்ற முறையில் உத்தேசமாக அள்ளி போடுவதைப் போல செய்திருப்பது என்பது சமூக நீதி ஆகாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இப்பொழுதும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஓராண்டில், அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்தில் 142 நக்சல்வாரி கொள்கையுடையவர்கள் கொல்லப்பட்டார்கள். நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்த கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். தீவிரவாதத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கல. தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழக மீனவர்கள் அண்டை நாட்டால், இன்னொரு நாட்டால் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தான். அந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய குடிமக்களாக இருந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. அண்மையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் கோடியக்கரை பகுதியை எல்லையை தாண்டினார்கள் என்று சொல்லி 11 பேர் கைது செய்யப்பட்டார். அதுக்கு முன்னாடி 324 பேர் இந்த நடப்பாண்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 44 படகுகள், தமிழக மீனவருடைய படகுகள் இலங்கையில் இருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் இலங்கை நாட்டினுடைய தேசுடைமையாக்கப்படும் என்று அந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து அநேகமாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது, கைது செய்யப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, கொல்லப்படுவது என்பது ஒரு அன்றாட நிகழ்ச்சியாக மாறிப்போய்விட்டது. ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார். இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட வேண்டும், கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும், நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். மீனவர்களும் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டம் போன்ற போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பொழுது கட்சித்தீவை காங்கிரஸும் திமுகவும் தாரை வார்த்து விட்டது என்று தேர்தல் பிரச்சாரத்தில் அது முக்கிய பிரச்சனையாக எடுத்து பேசினார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது அதை பற்றி பேசவில்லை, எதுவும் செய்யவும் இல்லை. இப்பொழுது 3வது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்திருக்கிற பிரதமர் கட்சித்தீவை மீட்கப் போகிறாரா? தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார்ல, கட்சித்தீவை மீட்கப் போகிறாரா அல்லது என்ன செய்ய போகிறார் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இலங்கை நம்ம நாட்டினுடைய அண்டை நாடு மட்டுமல்ல, நம்முடைய நட்பு நாடு. இலங்கைக்கு தேவையான பொருளாதார நெருக்கடிகள் வந்த பொழுதெல்லாம் தொடர்ந்து இந்தியா உதவி செய்து கொண்டு இருக்கிறது. உதவி செய்ய வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் நட்பு நாடாக இருக்கிறது. நம்முடைய உதவிகளையும் பெருமளவுக்கு பெற்றுக்கொள்கிற நாடு. இந்திய மீனவர்களுக்கு எதிராக, குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
உலகத்தில் எந்த தொழிலாளிக்கும் இப்படி ஒரு பாதிப்பு கிடையாது. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஊதியம் போதுமானதல்ல, உயர்த்த வேண்டும், அல்லது நிரந்தரப்படுத்த வேண்டும், அல்லது ஓய்வு காலம் ஊதிய வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை வைப்பார்கள். ஆனால் தமிழக மீனவர்கள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை, தொழிலுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தொடர்வது மிக மிக கவலைக்குரியது. உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய தீர்வை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா வருகிற டிசம்பர் 26 தொடங்குகிறது. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கான்பூரில் தொடங்கப்பட்டு 99 ஆண்டுகளை நிறைவு செய்து நூற்றாண்டை தொடங்குகிறது. 2025 டிசம்பர் 26 வரை ஓராண்டு காலத்திற்கு நாடு முழுவதும் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த நூற்றாண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்குள்ள அனைத்து முன்முயற்சிகளும் கட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது முதல் மாநாடு நடத்திய அந்த மாநாட்டிலேயே அது முன்வைத்த முழக்கம் என்பது பரிபூர்ண விடுதலை வேண்டும் என்கிற முழக்கம்தான் முதல் முழக்கம். நாட்டில் முதலாக இந்த முழக்கத்தை முன்வைத்த பெருமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைத்தான் சாரும். அதற்கு முன்னரே காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட பரிபூர்ண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முதல் தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நாடு அரசியல் விடுதலை பெற்றிருக்கிறது. அரசியல் ரீதியாக நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நம்முடைய சொந்த ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தேர்தல் நடைபெறுகிறது. அனைவருக்கும் 18 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறது. முன்னேற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது, முன்னேறி கொண்டிருக்கிறது. தொழில் முன்னேற்றம், விவசாயிகள் முன்னேற்றம் என்று பல்வேறு முன்னேற்றங்கள் இருந்தபோதும் கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டே வருகிறது. மிக கடுமையான வேற்றுமை நிலவுகிறது. மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அதேபோல் சமூக நீதி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ஆக இவைகளுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிற பொழுது தான் அது முழுமையான விடுதலையாக அமையும் என்கிற முறையில் இதற்காக தொடர்ந்து போராடி பல்வேறு சாதனைகளை படைத்த கட்சி. நாட்டில் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நில சீர்திருத்தம் சட்டம் கொண்டு வருவதற்கு போராடி வெற்றி பெற்ற கட்சி. அதேபோல் இந்த 100 ஆண்டு காலங்களில் தொழிலாளருடைய உரிமைகளுக்கு, நலனுக்கு, முன்னேற்றத்திற்கு, தொழிற்சங்க அமைப்புகளை உருவாக்குவதற்கு, அவர்களுக்கு முறையான ஊதியம் கிடைப்பதற்குரிய சட்டங்களுக்காக தொடர்ந்து போராடி வெற்றி பெற்ற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதேபோல் அடித்தட்டு மக்கள், விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. இந்த 100 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போல் தியாகம் செய்த கட்சி எந்த கட்சியும் கிடையாது. விடுதலை போராட்ட காலத்திலும் சரி, விடுதலைக்கு பின்னரும் சரி, ஆயிரக்கணக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோழர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிறையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். வெளியில் துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தூக்கு மேடைகளை சந்தித்திருக்கிறார்கள். விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் அடிதடியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான தோழர்களை பறிகொடுத்த கட்சி, தியாகம் செய்த கட்சி. பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறையில் சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள். இப்படி ஒரு மிக பெரும் தியாகத்தை செய்த கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவை தமிழகத்தில் பல்வேறு வடிவங்களில் பொதுக்கூட்டங்கள் மட்டுமல்ல, கருத்தரங்குகள் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கட்சியினுடைய வரலாற்றை நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் பல்வேறு நூல்கள் வெளியிடுவதற்குள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. 1925 முதல் 2025 வரையிலான இந்த நூற்றாண்டு காலத்தில் என்னென்ன சாதனைகளை படைத்தோம், எத்தகைய இயக்கங்களை நடத்தினோம், அதனால் கிடைத்த வெற்றிகள் என்ன என்பதையெல்லாம் வெளிக்கொணர்வதற்குள்ள முறையில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1920 தொடங்கி 64 வரை ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தது. 64க்கு பிறகு கட்சி பிளவுபட்டது. அந்த பிளவின் மூலமாக மேலும் பல பிளவுகள் ஏற்பட்டு இன்றைக்கு பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறைகூவல் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும், மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறது. இது அனைவருடைய பரிசீலனைக்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நூற்றாண்டை ஒட்டி அது மேலும் வலியுறுத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே தேசப்பிதா என போற்றப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் நாட்டினுடைய விடுதலை என்பது பெண்கள், ஒரு பெண் தனித்து நகைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவில் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக எந்தவித அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் நடமாடுகிற பொழுது தான் அது உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் என்று காந்தி சொன்னார். ஆனால் இன்றைக்கு கல்கத்தாவில் மருத்துவ பயிற்சி டாக்டர் சீரழிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பெரிய உச்சநீதிமன்றமே தலையிட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் கைது செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. நாட்டில் இது மாதிரி பல மாநிலங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து, பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலேயும் நடைபெறுகிறது. இதே திருச்சியில் வாமடத்தில் ஒரு சிறுமி சீரழிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெண் ஒரு 9 வயதுடைய சிறுமி. அந்த பெண்ணை சொல்கிற பொழுது, என்னை சீரழித்த இடத்தில் உடைகள் ஏராளமான, சிறுமியில் அணிகிற உடைகள் ஏராளமாக கிடக்கிறது என்று அவர் சொல்லுகிற பொழுது, அப்பொழுது இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் ஆம்பலாப்பட்டில் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமை, இப்படி பல சம்பவங்கள் பல இடங்களில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடைபெறுவது என்பது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வாகும். இதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுக்கிற பொழுது இதுக்கு எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால், போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாகி கொண்டிருக்கிறது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஆங்காங்கே இந்த விற்பனை என்பது தொடர்கிறது. அது பல்வேறு ஊசியாக விற்பனை செய்கிறார்கள், மாத்திரையாக விற்பனை செய்கிறார்கள். பல வடிவங்களில் பல பொருட்களாக போதைப்பொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இவைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை காவல்துறை மிக உறுதியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதே மாதிரி மூத்த பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நேற்றைய தினம் கூடி ஒரு கருத்தரங்கு நடத்தி அதன் மூலமாக ஒரு கருத்தை வெளியிட்டு இன்றைக்கு ஊடகங்களெல்லாம் இந்த செய்தி பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கிறது. குறிப்பாக உபரி நீரை சேமிப்பதற்குரிய 32 திட்டங்களை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து அரசு மிக தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நீர் பிரச்சனையில் வெளி மாநில, அண்டை மாநிலம் நம்பித்தான் நம்ம இருக்கிறோம். கேரளாவை நம்பி இருக்கிறோம், கர்நாடகத்தை நம்பி இருக்கிறோம், ஆந்திராவை நம்பி இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஆறுகளெல்லாம் வெளி மாநிலங்கள் தான் இங்கே வந்துட்டு தொடர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு தமிழ்நாடு ஆளாகி கொண்டு இருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தமிழ்நாட்டிற்குரிய உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு உறுதியாக மேற்கொள்ளுகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் இவைகளை எல்லாம் தூர்வாரி இந்த மழை காலங்களிலும் மற்றும் உபரி நீராக, இப்பொழுது அண்மையில் கர்நாடகத்தில் கடுமையாக மழை பெய்து ஏராளமான தண்ணீர் வந்தது. நம்மால் சேமிக்க முடியலை. எல்லாம் கடலை நோக்கி செல்லக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டது. அத்தகைய நிலைமை ஏற்படாமல் அவைகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய முறையில் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த பொறியாளர் சங்கம் முன்வைத்திருக்கிறது. இது குறித்து அரசு உரிய முறையில் பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும்
மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது. அத்தியாவசிய பண்டங்கள், காய்கறி உட்பட அனைத்து பண்டங்களின் விலைகளும் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது குறித்து இப்பொழுது ஒரு விவாதமே இல்லாத ஒரு நிலை என்பது மிகுந்த கவலைக்குரியது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி முடிய நாடு தழுவிய முறையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாடு தழுவிய இயக்கத்தை மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு வடிவங்களில் இயக்கம் நடத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. அதை ஒட்டி தமிழ்நாட்டிலும் அந்த இயக்கம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்குள்ள நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து, ஒன்றிய அரசாங்கம் தேர்தலுக்கு பிறகு எந்த படிப்பினைகளையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாட்டு மக்கள் பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி பெற செய்யவில்லை. 370 இடங்களில் வெற்றி பெறுவோம், 400 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் அவையெல்லாம் நடைபெறவில்லை. வெறும் 242 இடங்களில் மட்டும்தான் பிஜேபி வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசாங்கம் அமைந்திருக்கிறது. மைனாரிட்டி அரசு அமைந்த பின்னரும் கூட தன் நிலையிலிருந்து அதை தன்னை மாற்றிக்கொள்வதாக இல்லை. அதற்கு மாறாக ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக பாஜகவும், பாஜக தலைமையில் அமைந்திருக்கிற ஒன்றிய அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வக்ஃப் போர்டு சொத்துக்கள், அதற்கு ஏற்கனவே சட்டங்கள்லாம் இருக்கிறது. இப்பொழுது சட்டம் திருத்தப்படுகிறது. அந்த சட்டத்தை திருத்தி அந்த வக்ஃப் போர்டு வாரியத்தில் மற்றவர்களும், முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த அமைப்பில் இடம்பெறலாம். இந்த பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தீர்வு காண்பார்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது அது தனது நிலையிலிருந்து மாறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதே போன்ற பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதிலேயும் கடந்த காலத்தில் என்ன தவறான அணுகுமுறையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டதோ அதே அணுகுமுறையைத்தான் இப்பொழுதும் மேற்கொண்டு வருகிறது. தேர்தலுக்கு பிறகும், தோல்விக்கு பிறகும் இந்த அணுகுமுறையைத்தான் மேற்கொள்கிறார்கள். தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி அதிகம் ஒதுக்கீடு செய்வது, தங்களது கொள்கைக்கு எதிராக ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களுக்கு நிதியை இல்லை என்று ஆக்குவது அல்லது மோசமாக குறைப்பது. அதே மாதிரி ரயில்வே நிதி ஒதுக்கீடும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இது எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான் இந்தியாவை தவிர குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் இந்தியா அல்ல. தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டு, கர்நாடகத்தை புறக்கணித்து விட்டு, கேரளாவை புறக்கணித்து விட்டு இந்தியா என்பது இருக்க முடியாது. தனது அணுகுமுறையை ஒன்றிய அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றுகிற இந்த அணுகுமுறை என்பது நாட்டினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாட்டிற்கு எதிரான நிலைப்பாடாகும். இதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயற்கை பேரிடர் பாதிப்புகள் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து முழுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு வழங்க ஒன்றிய அரசாங்கம் கடமைப்பட்டது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த நிலச்சரிவு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது கேரளாவின் 100 ஆண்டு கால வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் வலியுறுத்துகிறது. கேரள மாநில அரசும் அதே கருத்தை வலியுறுத்துகிறது. பிரதமர் 10 தினங்களுக்கு பிறகு, ஜூலை 31 சம்பவம் நடந்தது, 10 தினங்களுக்கு பிறகு வயநாடு சென்றார். வயநாடு பிரதமர் வருவதை கேரள முதலமைச்சர் வரவேற்றார். வயநாட்டுக்கு போனார், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார், பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களை சென்று சந்தித்தார், ஆறுதல் சொன்னார். அவைகளாம் நல்ல விஷயம். ஆனால் எந்த நிதியும் அறிவிக்கவில்லை. வேண்டிய உதவிகளை செய்வோம் என்று ஒரு பொத்தாமுதுவான செய்தி அறிவித்துவிட்டு வந்துவிட்டால் அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல. அது கிட்டத்தட்ட 400-450க்கு மேற்பட்டவர்கள்
மண் சரிவில் நிலத்துக்குள்ளே போயிருந்து செத்து போயிருக்கிறாங்க. கிராமமே மண்ணுக்குள்ளர போயிடுச்சுது. உடைமைகள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அவை அனைத்தையும் புனர்நிர்மாணம் செய்ய வேண்டுமென்றால் பெருமளவுக்கு நிதி தேவைப்படுகிறது. தேசிய பேரிடராக அறிவித்து வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டிலும் இயற்கை சீற்றம் பாதிக்கப்பட்ட பொழுது இப்படியான அணுகுமுறையைத்தான், தவறான அணுகுமுறையைத்தான் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டது. ஆகவே இத்தகைய அணுகுமுறைகள் கைவிடப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவைத்தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற நிலையில் இந்த அரசு உறுதியாக இருக்குமையானால் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த ஆட்சி நீடிக்காது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக ஆட்சி 2 அதிமுக ஆட்சி, ஒரு அதிமுக ஆட்சி இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக ஆட்சி காலம் என்பது வேறு. எடப்பாடி தலைமையில் அமைந்த அதிமுக ஆட்சி என்பது வேறு. இந்த அதிமுக ஆட்சியிலே 2 ஆட்சியாக இருக்குது. அதிமுக எடப்பாடி தலைமையில் 4 ஆண்டு ஆட்சியில் முற்றிலுமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக செயல்பட்டது. தமிழகத்திற்கு புறம்பான திட்டங்கள் எது வந்தாலும் சரி, அதே போல் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எது வந்தாலும் சரி, அனைத்திற்கும் ஆமாம் சாமி போடுகிற ஆட்சியாக அதிமுக இருந்தது. எடப்பாடி ஆட்சி இருந்தது. மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுதும் சரி, அந்த உதய் மின் திட்டம் கையெழுத்து போட்டது அதிமுக ஆட்சியில் தான். தங்கமணி தான் மின்துறை அமைச்சர், அவர் தான் கையெழுத்து போட்டார். இதாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது அது ஆதரித்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் எல்லாவித தவறுகளுக்கும் உடந்தையாக இருந்த ஆட்சி எடப்பாடி தலைமையிலான ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த தவறுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி. குறிப்பாக வகுப்புவாதத்திற்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு ஆதரவாக, மதச்சார்பின்மை கொள்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்சி. மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஆட்சி தற்போது இருக்கிற ஆட்சி. மாணவர்கள் ஆசிரியர் அடிக்கப்பட சொன்னது பிறகு ஆசிரியர்கள் அடிக்கப்பட சொன்னது பிறகு எல்லா கல்லூரி பள்ளிகளில் மாணவர்களுடைய சண்டைகள் அதிகரித்திருக்குது. ஆசிரியர்களை தாக்கக்கூடிய நிலைமை பெற்றிருக்குது. மாணவர்கள் தாக்கிக் கொள்கிறார்கள். மாணவர்கள் தாக்கி கொள்வது, மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அது ஒன்றும் தவறல்ல. மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டிக்கணும். அதே நேரத்தில் மானாங்கன்னே அடித்து காயப்படுத்தி ஆஸ்பத்திரி கிடப்புற மாதிரி அடிக்கக்கூடாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் மாணவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்கிறது இல்லை. மாணவர்கள் அவங்க வயதுக்கு ஏற்ப அப்பப்போ சில்லறை சண்டைகள் நடக்கும். பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் அதுக்கு தீர்வை தவிர ஆசிரியர்கள் கண்டிக்கவே கூடாது அப்படின்னு எந்த அரசாங்கமும் சொல்லலை. அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லுது. அப்படி சொன்னதுனால தான் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க என்று அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை, போதைப் பொருள் விற்பனை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, லஞ்ச ஊழல் பெருகிருச்சு, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் உண்மைதானா? விமர்சனங்கள் இப்போ நான் சொல்லும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. அதன் மீது அரசு உறுதியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அம்பலாப்பட்டிலையும் சரி, இங்கே திருச்சியிலையும் சரி, அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலையும் சரி, உறுதியான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்படுவது மட்டுமல்ல, அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் சட்டத்திலிருந்து தப்பித்து விடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக கொலைகள் நடைபெறுகிறது, கொலை குற்றவாளிகள் தப்பித்து வந்து விடுகிறார்கள். போதுமான அளவுக்கு சாட்சியங்கள் இல்லை என்று தப்பித்து வந்து விடுகிறார்கள். என்னுடைய விளைவு என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் பரிகாரம் தேட விரும்புகிறார்கள். கொலைக்கு மறுகொலை என்று போய்கொண்டு இருக்கிறது. இது நல்லது அல்ல. ஆகவே கொலையாக இருக்கட்டும், பெண்களை பாலியல் வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும், போதைப்பொருள் விற்பனையாக இருக்கட்டும், கள்ளச்சாராய விற்பனையாக இருக்கட்டும், இது மாதிரியான சம்பவங்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்களை கைது செய்வது மட்டுமல்ல,
முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை கிடைப்பதற்குரிய வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குறது, உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குறது, அதை பற்றி உங்களோட வாழ்த்து கொடுத்துருக்காங்களா? இல்லை, வழங்குறதுக்கு தான் வந்து கருத்துக்கள் தகவல்கள் பரிமாறி. முதலமைச்சர் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நான் ஏற்றுக்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு அமைச்சரவையில் முதலமைச்சர் தான் யார் அமைச்சராக இருக்கணும், யார் துணை முதலமைச்சர்னு தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்தவர் முதலமைச்சர் தான். முதலமைச்சருக்கு அப்படி தோன்றுதுன்னா செய்வார், அவ்வளோதான். அப்படி செஞ்சாருன்னா அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். இப்போ கருத்து சொல்கிறது ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணி வச்சாங்க. அப்படி இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அப்படி எதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படியா? அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கலையே, இப்போ தான் கொடியை காமிச்சிருக்கிறாரு. அந்த கொடியில் யானை நிற்கிது, யானைக்கு ஒருத்தர் ஆட்சேபனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏதோ பூ வச்சுருக்கிறாரு, நட்சத்திரமாக வச்சுருக்கிறாரு. அதுக்கான விளக்கத்தை மாநாட்டில் சொல்கிறேன்னு இருக்காரு. அது முறையாக கட்சி அறிவித்து கட்சி கொள்கைகளை எல்லாம் சொல்லட்டும். சொன்ன பிறகு நாம் விவாதிக்கலாம்.